ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா நார்த் கர்நாடகாவில் இருக்கிற பீடார் டவுன் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இது. இங்கிருந்து நம்ம இன்னைக்கு பாம்னி டாம்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. நம்ம முகல் ஆர்கிடெக்சர், ஓகேவா? இந்த பகுதியெல்லாம் வந்து பாம்னி சுல்தானேட் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் கட்டப்பட்ட மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. பீடார் ஃபோர்ட்டு, பாம்னி டாம்ஸ், இந்த மாதிரி நிறையா பிளேசஸ் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து பஸ் கிடைக்குமா இல்லை பழைய பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் எடுக்கணுமா அப்படின்னு தெரியல. பல்கி அப்படிங்கிற ஊருக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து அஸ்தூர் டாம்ஸ் அப்படிங்கிற இடத்து வழியாக போகணுமா. அங்கேருந்து நாம் பாம்னி டாம்ஸ்க்கு ஈஸியாக வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்படி இங்கேருந்து பஸ் கிடைக்குமா இல்லை பழைய பஸ் ஸ்டாண்ட் போகுமான்னு கேட்டுட்டு நாம் பாம்னி டாம்ஸ் நோக்கிய பயணத்துக்குள்ளே போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பாம்னி டாம்ஸ் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, இதுதான் வந்து பீடார் பஸ் ஸ்டாண்டோட வியூங்க, பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ். ஸோ இங்கே தான் வந்து பால்கி அப்படிங்கிற ஊருக்கு போகிற பஸ் நிற்கிற பிளாட்ஃபார்ம் நம்பர் 6. ஸோ பால்கி பஸ் வந்து அஸ்தூர் வழியாக தான் போகும்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. இங்கே ஒரு பஸ் இருக்குது. இது ஆனால் பல்கி போகுமான்னு தெரியல. ஃபுல்லாக வந்து கன்னடத்தில் தாங்க இருக்குது. நம்ம ஊர்லேயாவது கொஞ்சம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் போடுவோம். இங்கே ஃபுல்லாக கன்னடத்தில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் போர்டில் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது. பால்கி, சோலாப்பூர், உத்கீர், அவுரங்காபாத் போகிற பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே தான் நிற்குமா. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா பார்டருங்க. காலங்கத்தால பாருங்களா, புறாக்கள் அழகா வந்து சாப்பிட்டு இருக்கு. ஸோ பீடார்ல வந்து உங்களுக்கு நிறைய மொழிகள் பேசுவாங்க. கன்னடம், தெலுங்கு, மராத்தி, எல்லா லாங்குவேஜஸ்மே பேசுவாங்க. மக்களே, இது சிட்டி பஸ்ஸுங்க. நாம பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கிருந்து நாம அஸ்தூர் பஸ் பிடிச்சிக்கலாம். இங்கிருந்து டைரக்ட் பஸ் இல்லைங்க அஸ்தூருக்கு, பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பீடார் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு 6 ரூபாங்க. நம்ம பீடார் டவுன் பஸ்ல அங்க போயிட்டு டைரக்ட் பஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லாட்டி ஷேர் ஆட்டோ பிடிச்சி போயிட வேண்டியதுதாங்க. ஏன்னா நம்ம புது ஊர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. பஸ் எத்தனை மணிக்கு வரும் என்னன்னு தெரியாது. நமக்கு இருக்கிற ஷார்ட் டைம் ஸ்பேன்ல நம்ம எவ்வளவு ஏரியாஸ் குயிக்கா கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணோம். அதுவும் ப்ரீ சம்மர் சீசன் வேற, வெயில் வர்றதுக்கு முன்னாடி நாம சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு தானே நல்லது. மக்களே, பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஸோ இங்கிருந்து நம்ம அஸ்தூர் பஸ் பிடிக்கணுங்க. பாம்னி டாம்ஸ் வந்து கொஞ்சம் சிட்டில இருந்து அவுட்டர்ல இருக்கு. அதனால நம்ம பஸ் பிடிச்சி தான் போகணும், இல்லை ஆட்டோவில் போகணும். ஆட்டோவில் கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால நம்ம பஸ்லேயே போயிடலாம், டவுன் பஸ்லேயே. வெயிட் பண்ணி பார்ப்போங்க, பஸ் வரட்டும். அஸ்தூர் பஸ் கேட்டு மாறி போய்க்க வேண்டியது தான். நம்ம அங்கேயே ஸ்டக்காக நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டைம் ஆகிடும். மக்களே, அஸ்தூர் பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, உடுப்பி காமதேனு ஹோட்டல் இருக்கு, பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். சாப்பிட்டு போயிடலாங்க. இங்கே கார்னரில் டீ பாயிண்ட் இருக்கு. ஸோ சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் வாங்க. மக்களே, உடுப்பி ஹோட்டலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வடை சாப்பிட்டு சூப்பராக ஒரு காஃபி சாப்பிட்டு கிளம்புனோன்னு வச்சுக்கோங்களா. சும்மா சூப்பராக போய் பவர்ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பவர்ஃபுல்லாக என்ன சொல்கிறீங்க? வாங்க சாப்பிட்டு போவோம். மக்களே, சாப்பிட்டு வந்தாச்சுங்க நம்ம உடுப்பி ஹோட்டலில். இது வந்து ஹர்லையா சவுக்கு. இதுல இருந்து நேராக போகணும்னா பீடார் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். இது பழைய பஸ் ஸ்டாண்ட். நீ பஸ் எடுக்க வேண்டியதுதான் அஸ்தூர் போகிறதுக்கு, பாம்னி டாம்ஸ் நோக்கி. மக்களே, சில பஸ்ஸஸ் வந்து வெளியவே நின்றுட்டு போயிருதுங்க. அஸ்தூர் பஸ்க்கு நம்ம உள்ள போகணுமா. பழைய பஸ் ஸ்டாண்ட் உள்ள நின்றுட்டு இருக்கு பாருங்க பஸ். மக்களே, நார்த் கர்நாடகா ஏரியால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் நம்பி இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. 9 மணிக்கு தான் பஸ் வருமா. நமக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. ஸோ வேற வழியே இல்லை, ஆட்டோ தான் பிடிச்சி போகணும்னு நினைக்கிறேன். கேட்போம் ஆட்டோக்காரன் எவ்வளவு கேட்கறேன்னு. மக்களே, இப்போ போன பஸ்ல நம்ம கண்டக்டர் நான் ஃப்ரீயாவே கொண்டு வந்து நம்மள பஸ்வேசர் சர்க்கிள்ல இறக்கி விட்டாருங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 2 ஸ்டாப் தான். நாம நேத்து இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். சௌபாரா டவர் இதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ இங்கிருந்து போற ஆட்டோஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆட்டோஸ்ல நாம அஸ்தூர் போய்க்கலாமா. வாங்க போவோம். எப்படி சுத்த வேண்டியதா இருக்கு பாருங்க. மக்களே, நல்ல வேலைங்க, சௌபாரா கேட்ல இருந்து நமக்கு ஷேர் ஆட்டோஸ் கிடைக்குதுங்க 20-30 rupeesல.
ஸோ இந்த ரூட்ல போகணும். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ், 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தான். டவுன் பஸ் இல்லை, அதனால நம்ம ஷேர் ஆட்டோஸ்ல தான் போக வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி பெரிய பஸ்ஸஸ் இருக்குங்க, பட் ஆனா அதெல்லாம் அங்க நிக்காதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ்வேஷர் சர்க்கிள்ல இருந்து பாம்னி டாம்ஸ் நோக்கி கிளம்பியாச்சுங்க. ஸோ ஆட்டோல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 20-30 ரூபா தாங்க கேட்பாங்க. ஸோ இது வந்து ஷேர் ஆட்டோ, அதனால உங்களுக்கு 20-30 ருபீஸ்ல முடிச்சிடலாம். நீங்க தனியா இண்டிவிஜுவல் ஆட்டோ எடுத்துட்டு போகணும்னா கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். ஸோ நீங்க ஷேர் ஆட்டோல போய்க்கிறதே பெஸ்ட்னு சொல்லுவேன். ரொம்ப ரஷ் எல்லாம் இல்லைங்க, அண்ட் ரொம்ப தூரமும் கிடையாது. ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தான். பட் ஆனா இங்க வந்து நிறைய டவுன் பஸ் கனெக்டிவிட்டி கிடையாது, டைமிங்ஸ் தான் இருக்கு. நம்ம போகணும் வேண்டிய அவசரத்துக்கு உங்களுக்கு பஸ்ஸஸ்க்காக வெயிட் பண்ண முடியாது, அதனால நாம ஆட்டோஸ்லயே கிளம்பியாச்சு. மேபி டே டைம்ஸ்ல கொஞ்சம் பஸ் கனெக்டிவிட்டி அதிகமா இருக்கலாம். இன்னைக்கு வேற அங்க ஏதோ ஜாத்ரா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜாத்ரானா நம்ம ஊர்ல திருவிழா நடக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இங்க வந்து கோவில் திருவிழாக்களை எல்லாம் வந்து ஜாத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து அன்னம் பிரபு அப்படின்னு ஒருத்தருங்க இருக்காங்க. ஸோ அவரோட, அதாவது இப்ப நம்ம பஸ்வேஸ்வர் சர்க்கிள்ல இருந்து கிளம்பணும்ல, பசவண்ணா அவர்களோட சிலை இருக்கு ஓகேவா. பசவண்ணா அவர்களோட புண்ணிய ஸ்தலங்கள் நிறைய இருக்குங்க இந்த ஏரியால. நாம விஜயபுரா போயிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கிற கூடல் சங்கமம் போறோம். பீதர் பக்கத்துல பசவ கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் வந்து அனுபவ மண்டபம் அப்படின்னு ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. அதாவது 12th செஞ்சுரியிலேயே பசவண்ணா அவர்கள் வந்து இங்க ஆண்டுட்டு இருந்த கலச்சூரியர்களோட பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காருங்க. அந்த காலத்திலயும் நிறைய சோசியல் ரிஃபார்ம், ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்ம் எல்லாம் பண்ணியிருக்காரு ஓகேவா. சாதி மதத்தை எல்லாம் எதிர்த்து, இதுக்கும் பிராமின் ஃபேமிலியில பிறந்து பூநூலை எல்லாம் அறுத்து போட்டுட்டு அவரு பெரிய ரெவல்யூஷன் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபாலோவர் தான் அன்னம் பிரபு ஓகேவா. நம்ம பிரபுதேவா இருக்காருல்ல, அவருக்கு பேர் வச்சது அன்னம் பிரபுதேவா. அவர்களோட இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து பேர் வச்சிருக்காங்க. பிரபுதேவா அவர்களுக்கு வந்து சொந்த ஊர் மைசூர் பக்கம் போல இருக்குங்க. கர்நாடகா தான் பிரபுதேவாவுக்கு சொந்த ஊரு. ஸோ அந்த சிஷ்யர் இருக்கார் இல்லையா, பஸ்வேஸ்வரோட சிஷ்யன் அன்னம் பிரபு அவர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஏதோ ஸ்பெஷல் பூஜைகள் எல்லாம் நடக்குது போல, குரு பூஜை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது போக இப்ப பாம்னி டாம்ஸ் போறோம்ல, அந்த டாம்லயும் வந்து சந்தன ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும்ல நம்ம ஊர் தர்காக்களை எல்லாம், அந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவலும் நடக்குது. ஸோ செம ஸ்பிரிச்சுவல் வைப்ஸா இருக்க போது. எனக்கு இங்க வர வரைக்குமே அது தெரியாதுங்க. இங்க வந்து ஆட்டோ ஏறுறப்பதான் சொன்னாங்க, ஜாத்ராக்கு போறீங்களா, ஜாத்ராக்கு என்னடா ஜாத்ராக்கு போறீங்களான்னு கேட்டாங்க. அப்படின்னா ஆமாங்க, இப்போ அங்க ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்கு, ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா போயிடுச்சு, கரெக்டான டைம்ல தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செம்ம வைபா இருக்கும் தான் நினைக்கிறேன், ஃபெஸ்டிவல் வைபா. ஸோ இங்க பீதர் பாத்தீங்கன்னா டெக்கான் பிளாட்டியூல ஒரு கொஞ்சம் எலிவேஷன்ல இருக்குங்க. இப்ப நம்ம இறங்கிட்டு இருக்கோம் பாருங்க, மேல இருக்கிற ஒரு ஹை ஃபீல்டுல இருந்து பள்ளத்தாக்குக்குள்ள இறங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ட்ரையா தாங்க இருக்கு, எலிவேஷன் இருந்தா கூட ப்ரீ சம்மர்லயே ஹீட் சும்மா அடிச்சு வெளுக்குதுங்க. மக்களே, நம்ம பீடார்ல இருந்து பாம்னி டாம்ஸ் இருக்கிற ஏரியாக்கு வந்தாச்சுங்க. ஆட்டோல 30 ரூபா வாங்கினாங்க. ஸோ வாங்க உள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்னைக்கு அல்லம் பிரபு அப்படிங்கிற ஒரு போயட் இருக்காருங்க, லிங்காயத் சமுதாயத்துல கொஞ்சம் பெரிய ஆளு. அவரோட திருவிழா நடக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே இங்க பாருங்க, ஆல்ரெடி டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ நாம் ஒரு சாட்டர்டே அன்னைக்கு வந்திருக்கோங்க. வீக்கெண்ட்லேயும் ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. மேபி சம்மர் லீவில் நிறைய மக்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம இருக்கிறது டாம்ப் ஆஃப் ஹஸ்ரத் கலீல் உள்ளாங்க. இந்த ஹஸ்ரத்னு பேர் வந்துச்சுனாவே நம்ம இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்லைட்டன்டு பீயிங் தான் சொல்லுவாங்க. ஸோ அவருக்காக தான் வந்து இந்த ஹஸ்ரத் கலீல் உள்ளா கட்டியிருக்காங்க. மக்களே, பீடார்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க, 3 to 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் டாம்ப் ஆஃப் ஹஸ்ரத் கலீலுல்லா. சூப்பராக இருக்குல்ல. 9 AM to 5 PM ஓப்பனிங்க. ஸோ நீங்கள் டே டைமில் எப்போ வேணாலும் வரலாம். வெயில் வரதுக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சுற்றி பார்க்கலாம். பட் நாம் என்ன செய்யறது, நம்ம வரது 2 டேஸ்க்கு. வெயிலாக இருந்தாலும் சுற்றிட்டு தானே போகணும். வாங்க போவோம். உள்ள செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. மிக்ஸ் ஆஃப் ஹிந்து அண்ட் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாம்ப் ஆஃப் கலீலுல்லா, பீதார்ல இருக்கிற இந்த டாம்ப் ஆஃப் கலீலுல்லாவை வந்து சவுக்கண்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஸ்கொயர் பிளாட்ஃபார்ம்ல ஆக்டோகனல் ஷேப்ல தான் வந்து இந்த மான்யூமெண்ட் கட்டியிருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து ஹஸ்ரத் கலீலுல்லா அவர்களோட முசோலியம் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த காலங்கள்ல பாம்னி சுல்தானேட்ல இருந்த நல்ல பெரிய பிரமுகர்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி நிறைய டாம்ஸ் கட்டியிருக்காங்க. அது மன்னர்களாகட்டும், ஸ்பிரிச்சுவல் குருஸ் ஆகட்டும், அந்த சுல்தானேட்ஸ்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ், ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து பெரிய பெரிய டாம்ஸ் கட்டி அங்க அவங்களோட அடக்கஸ்தலத்துல எல்லாம் வந்து இப்படிதான் அமைச்சிருக்காங்க, டாம்ஸ் அமைச்சிருக்காங்க. அண்ட் ஹஸ்ரத்னு வந்துச்சுனாவே நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பிரிச்சுவலி என்லைட்டன்டு பீயிங்கா இருப்பாங்க. அதனால இங்க வந்து ஒரு வழிபாட்டு ஸ்தலமாவும் வச்சிருப்பாங்க அவங்களோட அடக்கஸ்தலத்தை. ஸோ இதுவும் வந்து அந்த மாதிரியான ஒரு புனிதரோட அடக்கஸ்தலம் தான் ஹஸ்ரத் கலீலுல்லா. அதனால இங்க வந்து வழிபாடும் நடத்துறாங்க. இங்க வந்து சாதி மத பேதம் இல்லாம ஹிந்துக்களும் வராங்க, முஸ்லிம்ஸும் வராங்க. அதுவும் நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி வந்து எல்லா மதங்களையும் எங்க வழிபாடுன்னு ஒண்ணு நடந்தா நாம கிளம்பி போயிருவோம். அதுதான் வந்து நம்ம நாட்டோட பியூட்டி. என்ன சொல்றது, ரொம்ப ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸா இருக்கிறவங்க தான் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கிறது. மத்தபடி பொதுமக்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் கிடைக்காதா, ஒரு என்ன சொல்றது, ஒரு இறைவனோட பாதுகாப்பு கிடைக்காதா, அருள் கிடைக்காதா அப்படின்னு எங்க வந்து ஒரு புனித ஸ்தலம் இருந்தாலும் நம்ம போய் வழிபட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்படியே இருந்தா நாடு நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க மக்களே? த டாம்ப் ஆஃப் ஹஸ்ரத் கலீலுல்லா பார்த்தாச்சுங்க. இனி பாம்னி டாம்ஸ் போக வேண்டியதுதான். பாம்னி டாம்ஸ் இங்கிருந்து வந்து ஒரு 300 மீட்டர்ஸ் இருக்கும். அங்க பின்னாடி தெரியுதா டாம் ஸ்ட்ரக்சரு? ஸோ அது வரைக்கும் போகணும். வாங்க போவோம். இதே மாதிரி தான் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது இன்னுமே வந்து நல்லா பெருசா இருக்கும். மக்களே, இங்க வெளியே ஒரு ஸ்டெப்டு வெல் இருக்குங்க. இந்த ஸ்டெப்டு வெல் ஆர்கிடெக்சர் எல்லாம் வந்து இந்தியன் ஆர்கிடெக்சர் தான். ஸோ இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய நம்ம இந்தியன் அண்ட் இஸ்லாம் ஆர்கிடெக்சர் கலவையா தான் பண்ணியிருக்காங்க. பெர்ஷியாவோட தாக்கம் நம்ம ஊர்ல நிறையவே இருக்கும். எங்கெல்லாம் முகல்ஸ் ஆட்சி செஞ்சாங்களோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பெர்ஷியன் அண்ட் இந்தியன் மிக்ஸ் ஆர்கிடெக்சர்னா அது நிறைய இருக்கும். அதுதான் ஸ்டெப்டு வெல். வாங்க போய் பார்க்கலாம். வெயில் காலத்துல தண்ணி கொடுக்கறதுக்கு இங்க பாருங்களா, புளிய மரத்துக்கு அடியில ஒரு சமாதி இருக்குங்க. அங்க அந்த மண் குடுவைகள் எல்லாம் பெருசு பெருசா வச்சிருக்காங்க. ஸோ த பாம்னி டாம்ஸ்க்கு வெளியவே வந்து ஸ்டெப்ட் வெல் இருக்கு. பாம்னி கிங்டமும் டெக்கான் ரீஜன்ல நல்லா பெருசா ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஓ, இன்னுமே தண்ணி இருக்குங்க. வாரே வா. ஆனா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி சூப்பரா இருக்குல்ல, என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க பாருங்களா. நம்ம நாட்டுல இந்த மாதிரி மான்யூமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து குறைச்சலே இருக்காதுங்க, இந்தியால இருக்கிற எந்த மூலையில இருந்தாலும். பட் சில மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் நாம வச்சிருக்கிற நிலையை பார்த்தா ரொம்பவே ரத்த கண்ணீர் வரும். அதுவும் இந்த டாம்ஸ்ல எல்லாம் நம்ம காதலர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து அவங்களோட கல்வெட்டை பொறிச்சிருக்காங்க பாருங்க. சோ அண்ட் சோ லவ்ஸ் சோ அண்ட் சோன்னு ஹார்டின் போட்டு அதை கொடைஞ்சு, இதுவே வந்து பல நூறு ஆண்டுகள் பழமையான பில்டிங். அதுல இருக்கிற அந்த சுண்ணாம்பு கற்களை எல்லாம் நீங்க நோண்டி எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு நாளைக்குங்க இந்த மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் நீடிச்சு நிலைக்கும். ஸ்டெப்டு வெல்லும் பார்த்தாச்சு மக்களே. டாம்ப் ஆஃப் ஹஸ்ரத் கலீலுல்லா பார்த்துட்டு நம்ம இப்போ பாம்னி டாம்ஸ் போயிட்டு இருக்கோம். பாருங்க, எங்கிருந்தோ வந்து ஏதோ ஒரு முகல் மன்னன் ஆட்சி செய்யற இடத்தையெல்லாம் நம்ம சுத்தி பார்க்கறதுக்கான வாய்ப்பு நம்ம எப்பா கணேஷா டிராவல் vlog ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைச்சிருக்குங்க. வாங்க போவோம்.
மக்களே, டாம்ல இருந்து, டாம் ஆஃப் கலீல் உள்ள அவர்கள் இருந்து பாம்னி டாம்ஸ் வந்தாச்சுங்க. ஒரு அங்கிள் இங்க நமக்கு லிஃப்ட் கொடுத்தாங்க, அதனால சீக்கிரம் வந்துட்டோம். ஃபுல்லா வந்து இங்க திருவிழா நடந்துட்டு இருக்குங்க. இது வந்து முஸ்லிம்ஸ், லிங்காயத்ஸ், அதுக்கப்புறம் ஹிந்துஸ் எல்லாரும் சேர்த்து நடத்துற திருவிழாங்க. ஃபுல்லா உள்ளுக்குள்ள எல்லாம் நிறைய கடைகள் எல்லாம் போட்டு இங்க பாருங்களா, ஃபுல்லா ப்ராப்பரா ஒரு கோவில் திருவிழா எப்படி நடக்குமோ அப்படி நடந்துட்டு இருக்கு. வாங்க உள்ள போய் பார்ப்போம். செம்ம வைபா இருக்கு. நம்ம கரெக்டான டேல வந்திருக்கோம். இதுதான் பாம்னி டாம்ஸ். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸ்பெஷல் பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க குல்பர்கால இருந்து. மக்களே, இவர்தான் வந்து அல்லம்மா பிரபுதேவா அவர்களுங்க. சோ இவரோட திருவிழா தான் நடந்துட்டு இருக்கு. 10th மார்ச்ல இருந்து 15th மார்ச். நம்ம ஊரு நம்ம பிரபுதேவா மாஸ்டர் இருக்காருல்ல, டான்ஸ் மாஸ்டர் அண்ட் ஹீரோ, அவரோட பேர் கூட இந்த போயட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நம்ம பிரபுதேவா அவர்களுக்கு கர்நாடகால இருக்கிற மைசூர் தான் சொந்த ஊருங்க. சோ லிங்காயத் போயட் பிரபுதேவா அவர்களோட பேரை தான் வந்து நம்ம ஆக்டர் அண்ட் டான்சர் பிரபுதேவா மாஸ்டருக்கு வச்சிருக்காங்க. சூப்பர் இல்ல? சோ இங்க இன்னொரு திருவிழாவும் நடக்குதுங்க. ஹசரத் சுல்தான் அகமது சாவாலி பாம்னி அவங்களோட சந்தன உருஸ், நம்ம ஊர்ல சந்தன உருஸ் நடத்துவாங்கல்ல, சோ அந்த மாதிரி இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. அது வந்து 12th மார்ச் அன்னைக்கு நடக்குதுங்க. முடிஞ்சிருச்சு, ஆக்சுவலா நேத்து முடிஞ்சிருச்சு. பட் இன்னுமே வந்து நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஃபுல்லா கடைகள் இருக்கு பாருங்க. தர்பூஸ் கடைகள், சாய் கடைகள், கரும்பு ஜூஸ், நிறைய மக்கள் மேலதாளத்தோட வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களோட ஆஃபரிங்ஸ் எல்லாம் கொண்டுட்டு செம்ம சூப்பரான டே அன்னைக்கு வந்திருக்கோம். சரியான வைப்பா இருக்குங்க, திருவிழா வைப்பு. எவ்வளவு கடைகள் பாருங்களா. முஸ்லிம்ஸ், ஹிந்துஸ், லிங்காயத்ஸ் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் விசேஷமே இங்க. பாம்னி ஆர்கிடெக்சர். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 14வது செஞ்சுரியில இருந்து 16வது செஞ்சுரி வரைக்கும் பாத்தீங்கன்னா பாம்னி சுல்தானேட் தான் வந்து பீடார், பீஜாப்பூர், அதுக்கப்புறம் குல்பர்கா, இந்த மாதிரியான நார்த் கர்நாடகாவில் இருக்கிற ஏரியாக்கள் எல்லாம் வந்து ஆண்டு இருக்காங்க. அலாவுதீன் பஹ்மான் ஷா அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் த பாம்னி சுல்தானேட். ஓகேவா? அதனாலதான் வந்து அவரோட பேர்லயே பாம்னி சுல்தானேட்னு வச்சிருக்காங்க. அலாவுதீன் பஹ்மான் ஷால அவரு தான் வந்து முதல் கிங், ஃபவுண்டர். அவரோட டாம் ஆனா இங்க இல்லைங்க, வேற எங்கேயோ இருக்கான். அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள் இருப்பாங்கல்ல, அலாவுதீன் பஹ்மான் ஷா 2, அதுக்கப்புறம் அகமது ஷா 1, வாலி. ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்களோட சந்ததியினர் வந்து சமாதி செஞ்ச இடம் தான் வந்து இந்த டாம்ஸ். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கட்டியிருக்காங்க பாருங்களா. அவங்களோட அடக்க ஸ்தலத்தை கூட இங்க இருக்கிற ஆர்கிடெக்சரோட பியூட்டி வந்து சூப்பரா வந்து இந்தோ இஸ்லாமிக் ஒரு கலவையா கட்டியிருக்காங்க. அதனால நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா இந்த கேலிகிராஃபின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த உருதுவா அரபியான்னு தெரியலீங்க, மேல இருக்கிற அந்த என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு மேல இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல உருது வேர்ட்ஸ் எல்லாம் கூட கேலிகிராஃபி மாதிரி அழகா எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய இந்த கலர்ஸ் வச்சு டைல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் டாம்குள்ள நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கா. இப்ப வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க, அதனால உள்ள போக முடியாது. நாம உள்ள இருக்கிற டாம்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நாம உள்ளுக்குள்ள போய் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு டாம்ல மட்டும்தான் இன்னும் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, இந்த டாம் மக்கள் கூடி இருக்காங்க பாருங்க வழிபாட்டுக்கு. இந்த டாம் மட்டும்தான் நல்லா இன்டாக்டா இருக்குங்க, பெரிய லெவல்ல பாதிப்பெல்லாம் ஏற்படாம. மற்ற டாம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இடிபாடுகள் ஆயிருக்கு. ஏன்னா 14வது செஞ்சுரி எங்க, 21st செஞ்சுரி எங்க, கிட்டத்தட்ட 7 செஞ்சுரிஸ் முடிஞ்சிருச்சுங்க. 700 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. அது வரைக்குமே இந்த அளவுக்கு வந்து அப்படியே இருக்கிறதே வந்து பெரிய விஷயம்தான். ஓகேவா? சோ அந்த காலங்கள்லயே வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கட்டி இருக்காங்க பாருங்களேன். இந்த டாம்ல எப்படி பியூட்டிஃபுல்லா தெரியுது பாருங்க, பின்னாடி ஒட்டி இருக்கிற அந்த கலர்டு டைல்ஸ் எல்லாம்
ஸோ இப்போ சிதிலமடைஞ்சு 700 ஆண்டுகளுக்கு அப்புறமே இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா அந்த பாம்னி சுல்தானேட்டோட பீக் பீரியட்ல இந்த மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. பீக் பீரியட்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற மன்னர் ஆப்வியஸ்லி கட்டி இருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு டாம்பா கட்டியிருப்பாங்க. இது வந்து டாம்ப் ஆஃப் சுல்தான் அலாவுதீன் ஷா 2, ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து வந்த மன்னர்களுக்கு, அதாவது பாம்னி சுல்தானேட்ல இருந்த மன்னர்களுக்கு டாம்ஸ் கட்டி இருந்திருக்காங்க. வேற லெவலுங்க. அவங்க ஆண்டுட்டு போனாலும் மான்யூமெண்ட்ஸ், எவ்வளவு பியூட்டிஃபுல் மான்யூமெண்ட்ஸை விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்களேன். எல்லா டாம்ஸ்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு அடக்க ஸ்தலம் இருக்கும். ஒரு சில டாம்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில டாம்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டாங்க. அது போக நம்ம காதல் புறாக்கள் இருக்காங்களே, அவங்க வேற வந்து கல்வெட்டுகளா வரைஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களோட பேருகளை ஹார்டின் போட்டு இந்த மான்யூமெண்ட்ஸையாவது விட்டு வச்சா நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாடுகள்ல அவங்களோட ஹிஸ்டரிக்குன்னு ஒன்றும் சொல்ல முடியாம இருக்கு. பட் நம்மளோட நாட்டுக்கு வந்து பல 100 ஆண்டுகளோட வரலாறு இருக்கு. ஸோ அதெல்லாம் அதுக்கான அடையாளமா இதை விட்டுட்டு போயிருக்காங்க. நாம இருக்கிறத காப்பாத்துறதுக்காக இது நாம முயற்சி செய்யணும். என்ன சொல்றீங்க? ஸோ அதனால இந்த மாதிரி மான்யூமெண்ட்ஸுக்கு போற காதல் புறாக்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னா, தயவு செஞ்சு உங்களோட பொன் எழுத்துக்களை வந்து இதுல பொறிக்காம இருங்க. ஏன்னா பழைய டாம்ஸுங்க, நம்ம கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மழை, காத்து, வெயில்னு இது பல இயற்கை சீற்றங்கள்ல ஈஸியா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிறுதுளி பெருவெள்ளங்கிறதுனால நம்ம சின்னதா ஏற்படுத்துற டேமேஜ் பெரிய லெவல்ல இதுக்கு பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டாம் எல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய டாம்பா இருந்திருக்கும். பட் இப்ப வந்து சிதிலம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த காலத்துல அந்த இது வச்சுதானே கட்டியிருப்பாங்க, கருங்கற்கள், அதுக்கப்புறம் லைம்ஸ்டோன்னு சொல்லுவாங்க, சுண்ணாம்பெல்லாம் கரைச்சு அந்த இதில் வச்சு தானே அந்த பேஸ்டரிங் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால இப்ப இருக்கிற சிமெண்ட் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 700 ஆண்டுகள் நின்று இருக்கிறதே பெரிய விஷயம். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை வந்து நம்ம பொறுப்புணர்ச்சியோட பாதுகாக்கிறது ஒவ்வொரு சிட்டிசனோட கடமை அப்படின்னு சொல்லுவேன். கவர்மெண்ட் என்னதான் வந்து செக்யூரிட்டி எல்லாம் போட்டு வச்சாலும் நம்ம பொதுமக்களுக்கும் அந்த ஒரு பொதுப்படையான எண்ணம் வேணுங்க. இதெல்லாம் வந்து நம்ம நாட்டோட ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பாதுகாக்கணும், ஓகேவா? ஏன்னா நம்ம அடையாளங்களை எல்லாம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நம்ம வேறவங்க வந்து நம்மளோட வரலாற்றை மாத்தி எழுதிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டு நம்மளோட இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஜுவல்ஸ் எல்லாம் பாதுகாக்கணுங்க. பாருங்களா, ஒவ்வொன்றும் வந்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான நிறைய விதவிதமான மன்னர்கள், நிறைய மார்க்கங்களை ஃபாலோ பண்ற சுல்தானேட்ஸ், அதுக்கப்புறம் கிங்டம்ஸ் எல்லாம் வந்ததுனால எல்லா ஏரியாஸ்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது புத்திஸ்ட் மான்யூமெண்ட்ஸ் இருக்கும், ஹிந்து மான்யூமெண்ட்ஸ் இருக்கும், ஜெயின் மான்யூமெண்ட்ஸ் இருக்கும், இஸ்லாம் மான்யூமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய சாப்பல்ஸ் எல்லாம் இருக்கும், பிரிட்டிஷ் காலத்துல கட்டின சாப்பல்ஸ். ஸோ பழைய பொக்கிஷங்களுக்கு வந்து நம்ம நாட்டுல குறைச்சலே இல்லைங்க. பட் அதுக்காக வந்து நம்ம பொத்தொன்பதும் அப்படியே விட்டுட்டு போக முடியாது, பாதுகாக்கணும். மக்களே, நம்ம இந்திய தேசத்துல எத்தனை விதவிதமான மன்னர்கள் ஆண்டிருக்காங்க பாத்தீங்கள. ஒவ்வொரு கிங்டம்லயும் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஆர்கிடெக்சருங்க. அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரைட்னே சொல்லலாம். இந்தியாவில் பார்க்காத ஆர்கிடெக்சரே இருக்க முடியாது. ஏன்னா அத்தனை மன்னர்கள் வந்து நம்மளை மாற்றி மாற்றி இந்த தேசத்தை ஆண்டு அவங்கவுங்களோட ஆர்கிடெக்சர், கலை, கலாச்சாரம் இது எல்லாத்தையுமே நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால நமக்கு இந்தியாவில் எந்த மூலைக்கு போனாலும் மான்யூமெண்ட்ஸ்க்கெல்லாம் குறைச்சலே இருக்காதுங்க. ஸோ நார்த் கர்நாடகா, பீடார், இது வந்து கர்நாடகா, அதுக்கப்புறம் தெலுங்கானா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, இந்த 3 ஸ்டேட்ஸோட மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே அல்லம பிரபு ஜாத்திரை நடக்குதுல்ல, அதாவது திருவிழா நடக்குதுல்ல, அது வந்து லிங்காயத் சமுதாயத்தோட முக்கியமான தலைவர். ஸோ அவங்களையும் வந்து லிங்காயத் சமுதாயமும் வந்து தெலுங்கானா, ஆந்திராலையும் இருக்குது, கர்நாடகாலையும் இருக்குது, மகாராஷ்டிராலையும் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இஸ்லாம் அன்பர்கள், ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து வழிபடுற புண்ணியஸ்தலம் இது. நம்ம ஊரில் எப்படி ஏதாவது தர்கா, சந்தன உருசுனா ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம்னு பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் கலந்துப்பாங்க. அதே மாதிரி தாங்க இங்கேயும். இது பாமனி கிங்ஸோட டாம்ப் இல்லை, இங்கே வந்து தர்கா மாதிரி. இங்கே சந்தன உருஸ் ஃபெஸ்டிவலு, அல்லம பிரபு ஃபெஸ்டிவல் எல்லாமே ஒரே இடத்துல நடக்கிறதுனால எல்லா மக்களும் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் ஸ்பெஷாலிட்டி.
நம்ம ஊர் பியூட்டியே பியூட்டி தாங்க. இந்தியால எந்த மூலைக்கு போனாலும் இத பார்த்து பார்த்து நான் வியந்து போயிடுவேன். நம்மளால இதுக்கு ஏதாவது நம்பிக்கைக்கு ஏதாவது ஒரு சாமி இருந்தா போதும். அது அல்லாஹ் சாமியா இருந்தாலும் சரி, கிறிஸ்து சாமியா இருந்தாலும் சரி, புத்த சாமியா இருந்தாலும் சரி, நாராயண சாமியா இருந்தாலும் சரி, எல்லா மக்களும் வந்து அவங்களோட வேற்றுமைகளை எல்லாம் மறந்துட்டு ஒரு முஸ்லீம் பாமனி கிங்டமோட டாம்ல வந்து எல்லா ஹிந்து மக்கள் முஸ்லீம் மக்கள் எல்லாரும் வந்து வழிபடுறாங்கடா. இங்க பாருங்களேன், ஒரு ப்ராப்பர் ஹிந்துயிசம் வைப் இருக்குல்ல. சந்தனம், குங்குமம், திருநீர், இந்த கட்டி இருக்குல்ல, ஸோ இதுல தேய்ச்சு பூசிப்பாங்க. நம்ம ஊர்ல திருநீர் பூசுற மாதிரி செம்ம ஃபெஸ்டிவ் வைப்ஸ்ல. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அஹ்மத் ஷா அல்வாலி அப்படிங்கிற கிங்கோட டாம்ங்க, முசோலியம். ஸோ இங்க வந்து வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ வருஷம் வருஷம் வந்து சந்தன உருஸ் ஃபெஸ்டிவல் நடக்கும் தெரியுமா? ஸோ அந்த ஃபெஸ்டிவல் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து நிறைய ஹிந்து மக்களும் வந்து ஆஃபரிங்ஸ் எல்லாம் தலை மேல வச்சு ஊர்வலமா கொண்டு வந்து இங்க படைச்சிட்டு இருக்காங்க. அந்த சமாதி மேல ஒரு சால்வை மாதிரி போத்துவாங்கல்ல, ஸோ அந்த ஆஃபரிங்ஸ் எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாம்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா டாம்ஸ் மேல உச்சியில கூட எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா? ஸோ இன்னுமே வந்து அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இன்டாக்டா இருக்குங்க. 600-700 வருடங்கள் கழிச்சும் வந்து இந்த ஒரு டாம்குள்ளதான் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், வால் பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், கேலிகிராஃபி இருக்கு பாருங்க. அங்க மேல வந்து உருது லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க பாருங்க. உருது தானே நினைக்கிறேன். ஸோ அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. பெயிண்டிங்ஸ், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பிரமிக்க வைக்குதுங்க. அந்த டாம் மேல எல்லாம் வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பெயிண்டிங் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கு. ஸோ அஹ்மத் ஷா அல்வாலி பஹ்மானிக்கு ஏன் இவ்வளவு சிறப்புனா, அவர் காலங்கள்ல தான் வந்து எல்லா மதங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் நிறைய இந்த கலை கலாச்சாரத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்கிறதுனால இன்னுமே வந்து எல்லா மக்களும் அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு இருக்காங்க.
மக்களே, என்ன மாதிரியான பிளிஸ்ஃபுல்லான மொமெண்ட்ல நம்ம பாம்னி டாம்ஸ் வந்திருக்கோம் பாத்தீங்களாங்க. இங்க இருக்கிற லிங்காயத் சமுதாயத்தினர், ஹிந்து சமுதாயத்தினர், முஸ்லிம் சமுதாயத்தினர் எல்லாரும் சேர்ந்து அல்லம் பிரபு அவர்களுக்கு, அதாவது நம்ம பசவண்ணா அவர்களோட சிஷ்யர் அவர்களுக்கும், இங்க இருக்கிற நம்ம சுல்தான்ஸோட சந்தன உருஸ் திருவிழா எல்லாத்தையும் வந்து ஒன்னா நடத்துறாங்க ஒரே கேம்பஸ்குள்ள. வேற லெவலுங்க. நம்ம இந்தியால எந்த மூலையில போனாலும் இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுல இருக்கிற இன்பமே தனிதான். மக்களே, பாம்னி டவுன்ஸ் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டே வந்தாச்சுங்க. ஃபுல்லா திருவிழா களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கிருந்து நம்ம கலீல் டாம்பும் பார்த்தாச்சு, பாம்னி டாம்பும் பார்த்தாச்சு. மக்களே, அல்லம் பிரபு அவர்களோட ஃபெஸ்டிவலும் இங்கேயே தான் நடக்குதாங்க. எல்லாம் ஒரே பிளேஸ்ல தான் நடக்குது. அந்த பக்கம் இருந்து தீர்த்தம் கொண்டு வராங்களா? ஆமால, நம்ம ஊர் மாதிரியே தாங்க. பட் ஆனா இது ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. ஒரு லிங்காயத் சாமியாரு, ஒரு முஸ்லிம் டாம்போட சந்தன உருஸ் ஃபெஸ்டிவலு எல்லாம் ஒரே இடத்துல வேற லெவல்ல களை கட்டிட்டு இருக்கு. கரெக்டான நாள்ல நம்ம வந்திருக்கோம். செம்ம ஃபீல் இல்ல? ஸோ மக்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. பிதார் வந்தா இங்க அஸ்தூர்ல இருக்கிற பாம்னி டாம்ஸ் வந்துட்டு போங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோல பீடார் ஃபோர்ட் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் பாம்னி டாம்ஸ், அஸ்தூர், பிடாருங்க, நார்த் கர்நாடகா. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.